வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ்மணிமாறன். 10 நாள் கெடு விதித்த செங்கோட்டையன் ஈரோடையை சுற்றியுள்ள நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து வரும் இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையன் அமித்ஷா என்ன சொன்னார், அடுத்து அதிமுகவில் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். என் மனதை திறந்து பேச போகிறேன்னு அறிவிச்சிருந்தாரு. அவர் என்ன பேச போறாருன்னு அனைவருமே உற்று நோக்கி கொண்டிருந்த பொழுது, பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அது மட்டுமல்லாது 10 நாட்கள் கெடு விதித்து இதற்குள் நீங்கள் செய்யாவிட்டால் அந்த ஒன்றிணைக்கும் முயற்சியை நாங்கள் செய்வோம் என்று அறிவித்திருந்தார். தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஒத்தி வைத்துவிட்டு இபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகளை சந்தித்து செங்கோட்டையன் அவர்கள் வகித்து வந்த அனைத்து பதவிகளையும் பறித்து விட்டார். இபிஎஸ் எப்படி கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கார் மாறி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்தாரோ, அதே போல ஹரித்துவாருக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னணி என்ன என்று நாம் ஆராயும் பொழுது சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் நீங்கள் தான் அடுத்த பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மிக நீண்ட காலமாக பிஜேபிக்கு இருக்கிறது. அதற்கு திமுக ஒரு நேரத்தில் ஆதரவு கொடுத்தது, அதிமுக ஆதரவு கொடுத்தது. பிஜேபி என்ற ஒரு கட்சியை தமிழகத்தில் தெரிய வைத்தது இந்த இரு திராவிட கட்சிகள் தான். கலைஞர் கூட கூட்டணியில் இருந்தப்ப சில எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாங்க. எடப்பாடி கூட இருந்தும் ஒரு 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறது சாமானியனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். தனிப்பட்ட முறையில பிஜேபி என்ற கட்சி ஒரு எம்எல்ஏக்களை பெற்றிருந்தால் கூட அல்லது ஒரு கவுன்சிலர் பதவியை பெற்றிருந்தால் கூட நம்ம வளர்ந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோட்டாவுக்கு கீழ் ஓட்டு வாங்கினவங்க தான் இந்த பிஜேபி. இந்த மாநிலத்தில் கால் ஊன்றி விடக்கூடாது என்பதில் மக்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அப்போ தன்னுடைய வாக்கு வங்கியை அவர்கள் பெருக்க வேண்டும். இங்கு இருக்கும் 2 கட்சிகள் தான் வாக்கு வங்கிகளை பலமாக வைத்திருக்கிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஒரு சரியான தலைமை இல்லாத கட்சியாக இன்று அதிமுக இருக்கிறது. எம்ஜிஆர் கையில் அதிமுக இருந்த பொழுதும் சரி, ஜெயலலிதா கையில் அதிமுக இருந்த பொழுதும் சரி, ஒரு உறுதித்தன்மையுடன் இருந்தது. யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்துள்ள ஒரு கட்சி அதிமுக. 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 234 தொகுதியிலும் இரட்டலை சின்னத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளை கூட நிர்பந்தித்து 234 தொகுதியிலும் அதிமுக என்ற ஒரே கட்சி நின்று எம்ஜிஆருக்கு பிறகு 2ஆம் முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அந்த ஆளுமை தன்மையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றிருந்தார். 5 வருட கால வரை முடியுதுன்னா அந்த அரசாங்கத்து மேல கண்டிப்பா பெரிய அதிருப்தி எல்லாம் இருக்கும். அப்படியே எதிர் மனநிலை மக்களிடையே ஒரு ஆட்சி மேல வந்துடும். எதிர் மனநிலையெல்லாம் கடந்து ஒற்றை ஆளுமையாக ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் அந்த கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். வாக்குகள் சிதறாமல் பாதுகாத்து வந்தார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 13 வருடங்கள் ஆட்சி செய்தார் என்றால் அந்த வாக்குகளை சிதற விடாமல் பாதுகாத்ததனால்தான் 3 முறை வெற்றி பெற முடிந்தது. அவரது தாய் கட்சியான திமுகவை கலைஞர் என்ற ஆளுமையை வெல்ல முடிந்ததென்றால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியை பத்திரமாக வைத்திருந்தார். அந்த வாக்கு வங்கி அவருக்கு பலன் அளித்தது. அந்த வாக்கு வங்கி பின்னர் ஜா அணி என்றும் ஜே அணி என்றும் பிரிந்து 13 வருடங்களுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிறது. ஜானகி அவர்கள் ஜெயலலிதா அவர்களிடம் பொறுப்பை படித்துவிட்டு விலகிய பிறகு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகிறது. வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டதனால்தான் அவர்களால் ஒரு முறை ஆட்சி கலந்தாலும் இன்னொரு முறை பெற முடிந்தது. 2 முறையாக தொடர்ந்து அவர்களால் ஆட்சி அமைக்க முடிந்தது என்றால் அந்த வாக்கு வங்கி பாதுகாத்து வைக்கப்பட்டதனால்தான். ஜா அணி ஜே அணி என்று உடைந்த பொழுதே திமுக மாபெரும் வெற்றி பெறுகிறது, அதிமுக தோல்வி அடைகிறது. 2 அணியாக உடைந்த பொழுது. ஆனால் இன்று நிலைமை வேறு. அதிமுக என்ற கட்சி 3 பங்குகளாக உடைந்து சிதறி இருக்கிறது. 2 இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கும் அளவிற்கு அதிமுக என்ற கட்சி வந்துவிட்டது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, இபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணி, சசிகலா ஒரு அணி. 4 அணிகளாக அதிமுக சிதறுண்டு கிடைக்கிறது. இது பத்தாது என்று செங்கோட்டையன் அவர்களை இபிஎஸ் அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியவுடன் அவருக்கு ஆதரவு அளித்து ஈரோடு பகுதியில் இருக்கும் கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அலையாய் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள். செங்கோட்டையன் தலைமையிலும் ஒரு அணி உடைய காத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலமே என்னன்னா, என்ற முறை அவர் வெல்வதற்கு அந்த கொங்கு பகுதியில் இருக்கும் வாக்குதான் அவருக்கு பெரும் பங்கு வகித்தது. அங்கேதான் நிறைய சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்து இன்று 65 சீட்டுகளில் வென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தென் பகுதிகளில் அவர் வாக்கு வங்கியை இழந்து விட்டார். அது எப்படி என்றால், டிடிவி தினகரன் என்ற ஒரு சக்தி, ஓபிஎஸ் என்ற ஒரு சக்தி, ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. தென்பகுதி
பகுதியில இழந்தாச்சு, கொங்கு பகுதியில இழந்தாச்சு. பிஜேபி இந்த சிதறுண்ட நபர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் கூட்டணி வைப்பார்கள். அதிமுக தனித்து விடப்படும். அதுதான் எடப்பாடி அவர்கள் விரும்புகிறார். கடைசி நேரத்துல கழட்டி விட்டுட்டோம்னா அன்னைக்கு ரைடு வந்தாலும் அது நமக்கு சாதகமாயிடும், அதன் மூலமாக வாக்குகளை பெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிளான்ல இருக்கு. அப்போ அவர் எதையும் இழக்க தயாராகிவிட்டார். கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிஜேபி இருக்கு. பலவீனத்தை மேலும் பலவீனமாக்கி பிஜேபி பலன் அனுபவிக்க போகிறது. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் சசிகலா அவர்களையும் மேலும் அதிருப்தியில் உள்ள தலைவர்களை செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைப்பார். இதை செய்ய சொன்னது பிஜேபி. அதனால்தான் இந்த பிரச்சனை நடந்த உடனேயே செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். பிஜேபியினுடைய பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல அதிமுகவை உடைத்து விட்டார்கள். உடைந்த பகுதிகளை ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்து பிஜேபி ஒரு முகத்தை உருவாக்க போகிறார்கள். எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு பிஜேபிக்கு சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்காரு. அவங்க கிட்டத்தட்ட 60 சீட்டுக்கு மேல கேட்கறாங்க. 30-40 தாண்ட மாட்டேங்கிறாரு எடப்பாடி அவர்கள். சீட்டு கொடுக்கிற இடத்துல யார் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். சீட்டு கேட்கும் இடத்துல யார் இருக்கிறார்? பிஜேபி இருக்கிறது. சீட்டு கேட்கிற இடத்துல நாம ஏன் இருக்கணும்? சீட்டு கொடுக்கிற இடத்துல வந்துருவோம். அதற்காக தான் செங்கோட்டையனை வைத்து இந்த கட்சியை உடைக்கிறாங்க. உடைந்த பகுதிகளை ஒன்று சேர்த்து இவர்கள் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க, ஆட போறாங்க. அப்படி பிஜேபி இந்த மாநிலத்தில் வென்றால் கூட்டாட்சி அமைக்கப்படும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவியான துணை முதல்வர் பதவி கூட தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிஜேபியில் இருந்து முதல்வர் பதவியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளில் பிஜேபி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இபிஎஸ் அவர்கள் இங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்னா, கட்சியை ஒன்றிணைக்கும் பணியை இபிஎஸ் அவர்கள் கையில் எடுத்தால் மட்டுமே அதிமுகவை இபிஎஸ் அவர்கள் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் அதிமுக என்ற கட்சி ஒன்றுமில்லாமல் அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சாமானியனாக என்னுடைய கருத்து, திமுக அதிமுக என்ற ஒரு நிலை இங்கு இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். பிஜேபி என்ற ஒரு கட்சி அவர்களாகவோ அல்லது அவர்கள் சொல் பேச்சை கேட்பவர்கள் இந்த பதவியில் இருந்து ஒரு ஆட்சி அமைந்து விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆகையால் இபிஎஸ் அவர்களே, நீங்கள் மனது வைக்க வேண்டும். மீண்டும் திமுக அதிமுக என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் சற்று உங்கள் நிலையிலிருந்து இறங்கி பிரிந்து போன ஓபிஎஸ் அவர்களை உங்களிடம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்று போர்க்கொடி தூக்கி இருக்கும் செங்கோட்டையன் அவர்களை சமாதானப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கேசி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார், அவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். செங்கோட்டையன் சொன்னதுதான் நாம சொல்றோம். உங்களுடைய பிரிந்து போன நிர்வாகிகளை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் நீங்கள் இறங்கினால் மட்டும்தான் உங்களுடைய கட்சியை காப்பாற்ற முடியும். பிஜேபி என்ற ஒரு முதலிடம் நீங்கள் தப்பி செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஈகோவை தூக்கி ஓரம் தள்ளிவிட்டு தயவு செய்து உங்களால் தள்ளி வைக்கப்பட்டவர்களை ஒன்று சேருங்கள். 2026 தேர்தலில் நீங்கள் முதல்வராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வாக்கு வங்கி பலம் அப்படி. தெரிந்து ஜெயலலிதா காலத்திலெல்லாம் திமுக கூட்டணியை நம்பி இருக்கும். ஆனால் அதிமுக கூட்டணியை பேரளவிற்கு வைத்துக் கொண்டு தன்னுடைய பலத்தை மட்டும் நம்பி இருக்கும். இங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை முதலிடத்தில் தக்க வைத்துக் கொண்டது அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த மாபெரும் இயக்கம். புரட்சி தமிழன் என்று உங்களை அழைக்கிறார்கள். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி செய்த ஒரு விஷயத்தை புரட்சி தமிழனாக நீங்கள் அதை கட்டி காப்பாற்றுங்கள். தன்னலத்தை மறந்துவிட்டு சுயநலத்தை துறந்துவிட்டு பொதுநலமாக சிந்தித்து அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல 1000 ஆண்டுகளுக்கு மேல் நமது இயக்கம் உயிர்ப்புடன் இருக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாரே, அந்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக தயவு செய்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் இறங்குங்கள். திமுக தொண்டனாக இருக்கலாம் அல்லது அதிமுக தொண்டனாக இருக்கலாம் அல்லது இந்த கட்சிகளை சாராதவராக கூட இருக்கலாம். அவர்கள் கூட ஆசைப்படுவது திமுக அதிமுக என்ற மதச்சார்பற்ற கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். மதச்சார்புடைய மத வெறி கொண்ட எந்த ஒரு கட்சியும் இங்கு ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் தமிழக வாக்காளர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவு உங்களுக்கும் பிறக்க வேண்டும். பிஜேபியுடன் கூட்டணி என்பது திமுகவும் வைத்திருக்கிறது, அதிமுகவும் வைத்திருக்கிறது. நீங்கள் வைத்ததிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் எந்த இடத்தில் அவர்களை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்களை வைத்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஆர்வ கோளாறில் அவர்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் நாளை அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, பிஜேபி ஆட்சியாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு மனிதனா என்னால் உணர முடிகிறது. ஜெயலலிதா என்ற ஆளுமை வைத்திருந்த அந்த பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றி இருக்கும் நீங்கள் நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கரு ஜேஎஸ் மணிமாறன். நன்றி, வணக்கம்.